பிரபல யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் நான் குக் வித் கோமாளி சீசன் 5ல் வரப்போறேனா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் வெளிவந்திருந்த ரியாலிட்டி ஷோஸில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி தான். ஏன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு, மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த ஒரு ஷோவை ரொம்ப விரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் நிறைய செலிபிரிட்டி இந்த ஒரு ஷோவை பார்த்துட்டு பாராட்டி நிறைய பேசியிருந்தாங்க. அண்ட் அதனாலேயே அடுத்தடுத்த சீசன் இந்த ஒரு ஷோ கொண்டு போயிருந்துச்சு, ஹிட் அடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 சீசன் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இதற்கிடையில் 5வது சீசன் வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த போட்டியில் நடுவராக இருந்து வந்துகிட்டு இருந்த வெங்கடேஷ் பட் அவர்கள் இதுக்கப்புறம் நான் இந்த ஷோவில் தொடர மாட்டேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற டீமும் இந்த ஷோவை விட்டு விலகியிருந்தாங்க. அண்ட் இந்த ஷோவோட இயக்குனரும் இந்த ஷோவை விட்டு விலகியிருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் குக் வித் கோமாளி கிடையாது போல, சீசன் 5 வராது போல, அண்ட் கண்டிப்பா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் குக் வித் கோமாளியோட சீசன் 5 ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு ப்ரோமோல வெங்கடேஷ் பட் மாஸ்டருக்கு பதிலாக மதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கலந்துக்க போறாரு நடுவரா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் மேலும் இந்த போட்டியில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அப்படி முதல்ல யார் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரபல காமெடி நடிகரான விடிவி கணேஷ் அவர்கள். அவர் இந்த ஒரு சீசன்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம பிரபல நடிகையான திவ்யா துரைசாமி அவர்களும் இந்த ஒரு சீசன்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி சீரியல்ல இருந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சு வந்துகிட்டு இருக்க வசந்த் அவர்கள் உள்ள வர போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இந்த ஒரு சீசன்ல உள்ள வர போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் விஜய் டிவியோட செல்ல பிள்ளையான பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் இந்த ஒரு சீசன்ல உள்ள வர போறாங்க. இதற்கு முன்னாடி பிக் பாஸ்ல கலந்துகிட்ட ஒரு சில முக்கியமான போட்டியாளர்கள் உள்ள வர போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரபல யூடியூபரான இர்ஃபான் அவர்கள் இந்த ஒரு சீசன்ல உள்ள வர போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா அவர் எத்தனையோ ஹோட்டல் போயிருக்காரு, சாப்பிட்டிருக்காரு, ஃபுட்டை பத்தி நிறைய ரிவ்யூ கொடுத்திருக்காரு. அவரு சமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவர் வராரா வரலையா அப்படிங்கிறது அஃபிஷியலா தெரியல. பட் இவங்க பேர்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா அடிபட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியானதுல இருந்தே இர்ஃபான் அவர்களை டேக் பண்ணி சோசியல் மீடியால ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த ஒரு ஷோக்கு வரீங்களா, இந்த சீசன்ல இருக்கீங்களா அப்படின்னு. ரசிகர்களோட இந்த ஒரு கேள்விக்கு இர்ஃபான் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் பதில் சொல்லியிருக்காரு. வரேன் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கே இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு சீசனுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் இர்ஃபான் அவர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு சீசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இர்ஃபான் அவர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.